அனைவருக்கும் வணக்கம். கடந்த 5 நாட்களாக மிக சிறப்பாக தேர்தல் பரப்புரை அத்துணை பேரும் சேர்ந்து இணைந்து எல்லாத்துக்குமே கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இணைந்து மிக சிறப்பான முறையிலே நீங்கள் எல்லாம் செயல்பட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நான் சொன்னது போன்று இந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி முடிவு செய்தோம். இந்த கூட்டணி ஏன் முடிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட்டணி அமைச்ச பிறகு கூட நம்ம கட்சிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு முதல்ல ஆரம்பத்தில் புரிதல் இல்லை. இந்த புரிதல் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் 5-10 நாள் ஆயிடுச்சு. ஏன் இந்த கூட்டணி, ஏன் இப்படி, ஏன் இதனால அது இப்போ ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கோம், என்ன காரணம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல தொடக்கத்துல கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தள்ளிக்கிளி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. அப்புறம் போய் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், டாப் கியர்ல ஓடிட்டு இருக்கோம். அதாவது நாளை மறுநாள் 6 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கணும் அந்த டாப் கியர்ல போயிட்டு. நிச்சயமா வெற்றி உறுதி என வர செய்திகள் எல்லாமே நம்முடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமும் வேட்பாளர் ஒரு முக்கிய காரணமா நான் சொல்லுவேன். என்னோட மனைவி அதனால ஐயாவுடைய மருமகன் அதுக்காக நான் சொல்றேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க எதுவும் சொல்ல முகம் சுழிக்காம காலையில 6 மணி வந்துடுறாங்க. 10 மணி வரைக்கும் 10-11 எல்லாத்தையும் ஓட்டு கேட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. மிகப்பெரிய பிளஸ் நம்ம கூட்டணி கட்சிகள். ஏன்னா இதுக்கு முன்பு நம்ம பழகிட்டோம். திமுக எல்லாம் திமுக அவங்க சொல்றதுதான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கூட்டணி கட்சியினால எல்லாமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நல்ல ஒரு இணக்கமா வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் அப்படியே நம்ம கொண்டு போனோம். இந்த மாவட்டம் எனக்கு வந்து மீண்டும் அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ரொம்ப உணர்வுபூர்வமான மாவட்டம். அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு, அதுக்காக தான் திருப்பி இங்க வந்து எப்படியாவது கொஞ்சம் திட்டங்கள் கொண்டு வரணும், முன்னேற்றணும்னு அந்த சூழல் இருக்கு. நல்லா தமிழ்நாடு முழுவதும் நல்லா இருக்கு. ஒரு அமைதியான ஒரு அலை இருக்கு. இந்த 2 பேர் மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு. 2 பேரும் இவ்வளவு காலமா ஆண்டுட்டாங்க, போதும்னு அதிருப்தி இருக்கு. திண்டுக்கல் போயிட்டு வந்தேன் நேற்று காலையில கும்பகோணம், நேற்று மாலையில திண்டுக்கல், நேற்று ராத்திரி தருமபுரி, இப்படி சுத்திட்டு வந்து நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயும் நல்ல மக்கள் நல்லா இருக்கிறாங்க. தருமபுரியில் நமக்கு சொல்லவே வேண்டாம். நல்லா எல்லாம் போய் பாக்குறீங்க, அணுகுங்க. அமைதியான முறையில இன்னும் 2 நாள் இருக்கு. அமைதியான முறையில் அணுகி நிச்சயமா நம்ம வெற்றி பெறணும். உங்களை எல்லாரையும் வணங்கி உங்களுக்கு நன்றி சொல்றோம். நாங்க பேர் சொல்லணும்னு செய்யும் எல்லா பேரும் சொல்லணும். நம்மளுடைய தியாகி செப்பத்தில் நம்ம அரசாங்க மாவட்ட செயலர், அப்புறம் நம்ம எல்லாமே பாஸ்கர்ல இருந்து நம்ம கூட எல்லா பேரும் நிறைய பேருக்கு சொல்றது. அதனால இது இன்னொரு கூட்டம், நன்றி கூட்டம் வச்சுக்கலாம். அந்த நன்றி கூட்டத்துல பெருசா நம்ம பண்ணிக்கலாம்.